வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒயிட் சன்னா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஓவர் நைட் ஊற வச்சுருந்த 150 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இதை நைட்டே ஊற வச்சுருந்தேன். 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு 2லேருந்து 3 தடவை வேறு தண்ணி மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சன்னாவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே ரெசிபியை பிளாக் சன்னாவில் கூட பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி தோசை, பூரி, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சப்பாத்தி அண்ட் சென்னா கிரேவி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சென்னா வேகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு 6 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஆப்பிள் தக்காளினாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு தக்காளினாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிரும். சென்னா பாயில் பண்ண போட்டுட்டு அந்த டைம் பீரியடில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா போதும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரொம்பவே டேஸ்டியான சென்னா கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப தண்ணி ஆயிரும். தண்ணி சேர்க்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 15லேருந்து 20 நம்பர் அளவுக்கு முந்திரி பருப்பை ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் சென்னாவுமே நல்லா குக் ஆயிருச்சு. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த சென்னா பாயில் பண்ண தண்ணியில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் இல்லையா, அதையுமே வேஸ்ட் பண்ணிட வேணாம், நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை பூண்டு சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சாட்டே பண்ணுங்கள். இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அந்த அரோமா வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னுமே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த ஜார்லேயே ஊற்றி நல்லா அலசி இதில் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்லேயே இந்த கிரேவி ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் அலசி ஊற்றணும் இல்லையா, அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ் தான். நான் எதுவுமே கடையில் வாங்கி எந்த மசாலாஸுமே சேர்த்துக்கல. ஈவன் கரம் மசாலா இருந்தால் கூட நான் ஹோம்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலாஸ் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா குக் ஆகிறப்ப நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா நான் தக்காளியை எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம தக்காளி அரைக்கிறப்போ தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வராது. அதே மாதிரி திக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸும் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண விடுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கலக்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்.
ஆக்சுவலாக நாங்கள் வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அதனால தான் நான் இதில் வெங்காயம்லாம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சோம் இல்லையா, தக்காளி கூடவே வந்துட்டு வெங்காயமும் சேர்த்து கட் பண்ணி போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வேளை விருப்பம் இருந்தது அப்படின்னா. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ண விட்டேன். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த சென்னா இருக்கு இல்லையா, அதையுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சென்னா பாயில் பண்ணி வச்சுருந்தா தண்ணியையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கிரேவி வந்து சூடாக சாப்பிட்றத விட நம்ம செஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்ல கிரேவியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை நல்லா ட்ரையான செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த சென்னா இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் போல் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையுமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காக இருக்கும். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியுமே வந்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் முந்திரி பேஸ்ட் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவியே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். முக்கியமான ஸ்டெப் இந்த முந்திரி அரைச்சி ஊற்றுறது, இதை மட்டும் ஸ்கிப் அப் பண்ணிடாதீங்க. நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். குக்கிங் தெரியாதவங்க கூட கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்பவே ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் இதை அப்படியே வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த கிரேவியில் எல்லாமே இன்ஸ்டண்ட்டான மசாலாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக மசாலாஸ் எல்லாமே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து அரைச்சி பண்ணுறது வேறு மெத்தட். அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெசிபியை இன்னொரு நாள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருந்தால் எனக்கு வந்துட்டு போதும். ஒருவேளை நீங்கள் இன்னுமே வந்துட்டு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே ஒரு 2 to 5 மினிட்ஸ் கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். நம்ம முந்திரியெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே திக்காயிரும். நீங்கள் ஒரு வேளை சூடாக சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க, இன்னுமே வந்துட்டு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எனக்கு இது வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்டியான சென்னா கிரேவி ரெடி. இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.